வணக்கம். கேபிஎஸ் கலைமகளின் இன்னைக்கு லைனிங் துணி எப்படி வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். லைனிங் துணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கீழே வந்து எப்பவும் போல் அரை இன்ச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அளவு சட்டியை வச்சு எப்படி அளவு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. குறிக்கிறேன்னு நீட்டாக வச்சுட்டு இங்கே எப்போவுமே ஷோல்டர் வந்து நான் எல்லா சட்டைக்குமே 2.5 இன்ச் தான் விடுவேன். இது வந்து 3 இன்ச்சு விட்டுக்குவேன். இங்கே கழுத்து அளவை குறிச்சிக்கணும். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கணும். சைடில் வந்து இந்த ஆம்கோல் கை சுற்றளவு ரொம்ப அதிகமாக வராமல் இருக்க கரெக்டாக இந்த பிசுறுக்கு நேரம் இப்படி கோடு போட்டுக்கணும். இருக்கிற அளவோட ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கணும். இந்த டாட்டு சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ குறிச்சதுக்கப்புறம் இந்த இப்படி வச்சு இந்த டாட் பிடிச்சதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தையல் கூட சேர்த்து விட்டுருக்குறோம். இது வந்து பானா கழுத்து. இதிலேருந்து இங்கே ஆம்கோல் வந்து 1 இன்ச்சு தான் நான் எப்போவுமே வைப்பேன். இங்கேருந்து வளைச்சி அப்படி விட்டிங்கன்னா ஆம்கோல் வளைவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அளவு சட்டி வச்சு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து உங்களுக்கு தையலுக்கு கரெக்டாக அந்த இதுலேருந்து உங்களுக்கு தையலுக்கு பார்த்தீங்கன்னா தையலுக்கு அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இந்த பட்டிக்கு அளவு சட்டியை வச்சு இந்த வளையம் கொக்கி பட்டி வளையம் வைக்கிறவங்க கட்டு இப்படி பட்டிக்கு அளந்துக்கலாம். அளந்துட்டு வச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இப்படி கிராஸ் கட்டிங்கன்னா இப்படி கிராஸில் போடணும். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராஸ் நல்லா வச்சுன்னு வரும். சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி சுற்றி எல்லா அளவுமே இதில் இருக்கும். அதனால் சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோல் சைடு எல்லாமே இப்படி வரைஞ்சிக்கோங்க. முன்கழுத்து மட்டும் வரைய வேண்டாம். கீழே எல்லாமே அதே அளவு. முன்கழுத்து வந்து இப்படி கொக்கிலேருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இப்படி போடுற மாதிரி இப்படி எடுத்து விட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் முன்கழுத்து. அதே முன்கழுத்து வந்து எல் மாதிரி போட்டுக்கிட்டு 1/2 இன்ச்சு வளைச்சிட்டா முன்கழுத்து. அவ்வளோதான். இதை இப்போ எடுத்துட்டு இப்போ டாட் பிடிப்போம்ல கிராஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு டாட் பிடிப்போம்ல அதை 1/2 இன்ச்சு இறக்கி இதுக்கு நேராக குறிச்சிக்கோங்க. இந்த பட்டிக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி குறிச்சிக்கோங்க. இப்போ கிராஸ் ஒயரம் வந்து இழுக்காமல் எடுக்கணும். ரொம்ப லென்த்து கொடுத்தா ஷோல்டர் வந்து லூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிராஸ் இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் இழுக்காமல் அப்படியே இப்படி வச்சு கிராஸோடைய உயரத்தை அளந்து பண்ணிடணும். இப்போ வந்து சைடில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு குறிச்சிக்கணும். வி மாதிரி போடாமல் நான் எப்போவுமே அப்படி வளைவாக தான் போடுவேன். கிராஸ் பிடிக்க அப்போ தான் கரெக்டாக வரும். இது மாதிரி வளைவாக போட்டுருக்கோன்னா கரெக்டாக இருக்கும். கிராஸ்க்கு வந்து எப்போவுமே நான் வந்துட்டு இந்த டாட்டு குறிச்சதுலேருந்து இங்கே சைட்லேருந்து 3 இன்ச்சு தான். யாருக்கு குறித்தாலுமே 3 இன்ச்சு தான். டாட்டு பிடிக்க வந்து ஒவ்வொரு இன்ச்சு வச்சுக்குவேன். இது உயரம் வந்து ஹைட்டை பொறுத்து 3 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச்சு வரையும் வைக்கலாம். இது மாதிரி இங்கேருந்து இப்படி வரும். இது மாதிரி கிராஸ் பிடிக்கணும். அவ்வளோதான் அளவு. கிராஸ் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிக்கிற இடத்துலலாம் வி மாதிரி நாட்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்படியே அடையாளத்துக்கு இந்த பக்கம் தெரிஞ்சிடும். ஒரு சைடு அளவு தெரியாது. அதனால் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கணும். இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். அப்போ இந்த உள் பக்கம் வந்து டாட் பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கை கட் பண்ண போகிறோம். கை வந்து எப்பவும் கரை பாகத்தை நம்ம பக்கம் வச்சுட்டு இது மாதிரி 4ஆக மடிச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு வச்சு
இது கை சுற்றலை அப்படி நாளாக மடித்தா பத்தாது. அதனால் இந்த சைடு வந்து சாய்ந்து கொடுக்குறக்காக கொஞ்சம் சின்னதாக இது மாதிரி சின்னதாக மடிச்சுட்டு இங்கிட்ட சாய்ந்து கொடுத்தோம்னா கை சுற்றலை உங்களுக்கு வந்து அகலம் கொடுக்கும். அதனால் அப்படி மடிச்சிருக்கேன். லைனிங் துணி கட் பண்ண லைனிங் துணி அப்படியே அதில் மேலே வச்சு கட் பண்ண வேண்டியதான். கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு நான் எப்போதுமே அடித்து திருப்ப மாட்டேன். ஏன்னா அது அடித்து திருப்பினா கொஞ்சம் அப்படியே தூக்குன மாதிரி இருக்கிறதுனால நான் எப்போதுமே 1.5 இன்ச்சு வச்சு சாதா ஜாக்கெட்டுக்கு மாதிரியே மடித்து தைச்சிடுவேன். அப்போ தான் லைனிங் துணி வந்து கச்சுன்னு இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனிங் துணி இது ஜாக்கெட்டோட துணி இது கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு கிராஸ் கட்டிங். இப்போ லைனிங் துணி கட் பண்ணதை அப்படியே வச்சு கிராஸில் வச்சு அப்படியே வந்து அது மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணணும். 4 மடிச்சிட்டு பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் துணி எல்லாம் கட் பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க.